நான் ஷூட்டிங் ஸ்பாட் தான் போயிட்டுருக்கேன். என்னன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டே இந்த லொக்கேஷன். ஏன்னா 2-3 வாட்டி லொக்கேஷன் மாற்றிட்டாங்க ஆல்ரெடி. எங்கள் வீடாக இருக்கிறது வந்து இன்றைக்கி தான் நான் வந்து இந்த ரூட்டை ஃபிகர் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இது எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கொட்டிவாக்கம் போயிட்டுருக்கோம். இன்னைக்கு எங்கள் வீட்டிலேருந்து 1/2 hour காட்டுது இந்த லொக்கேஷனு. ஆக்சுவலி இன்றைக்கி நைட்டு வந்து செம்ம மழையா, அதனால் வெதரே கொஞ்சம் க்ளூமியாக அப்படியே வானம்லாம் மூடி செம்மையாக இருக்குது இந்த ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிட்டேன். ஒரு 7:45க்கு அங்கே ரீச் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்போது லொக்கேஷன் எங்கே அப்படின்ட்டு தேடிக்கிட்டே போகணும். ஆல்ரெடி மேப்பில் வேறு ஏதோ லொக்கேஷன் காட்டுது, நான் வேறு ஏதோ லொக்கேஷன் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசிவிட்டு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நாங்கள் ஒரு சீன் ஷூட் பண்ணியிருந்தோம், பட் அதை மறுபடியும் ரீஷூட் இன்றைக்கின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ரெடியாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் சீன்லேயே எல்லோரும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வேகமாக போயிட்டு ரெடி ஆகணும். அதுதான் இன்னியோட பிளான். என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நானும் ஃபிகர் அவுட் பண்ணுறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்கள். இந்த கேரக்டர் பேர் வந்து கலையரசி. ஸோ கலையரசி இன்றைக்கி எப்படிலாம் ரெடி ஆகுறாங்க, இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னெல்லாம் எக்ஸைட்டிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தென்றல் வந்து என்னை தொடர்பு பண்ணும்போது ஃபஸ்ட் டே ஷூட் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தேன். இந்த வாட்டி என்னால் ஃபஸ்ட் டே என்றைக்கு ஃபஸ்ட் டேன்னு எனக்கே தெரில. அதுதான், ஏன்னா ஒரு நாள் பைலட் ஷூட் பண்ணுவோம், ஒரு நாள் அப்புறம் ஷூட் பண்ணுவோம். ஸோ நான் அந்த பைலட் ஷூட் எடுத்திருக்கேன். முடிஞ்சால் நான் அதை வந்து உங்களுக்கு இதுக்கு அடுத்த வீடியோவை நான் பின் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இன்றைக்கி வந்து நீங்கள் பிடிஎஸ் ஆஃப் பனிவிழும் மலர்வனம் அதுதான் பார்க்க போகிறீங்க. சைட் ஃபேமிலியில் இன்றைக்கி என்னெல்லாம் ஃபன் இருக்குன்னு வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். காலையிலேருந்து சீன் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். என்ன சீன்னு கேளு, தெரியாது. இப்போதான் தூங்கி ஏஞ்சாங்க மேடம். ஐயோ அப்படி சொல்லாத. இப்போ சீன் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க. வெரி குட். இன்னைக்கு வினுஷா வந்திருக்காங்க நம்ம செட்டுக்கு. அவங்க புதுசு, இவங்களே இந்த செட்டுக்கு. நானே புதுசு தான். ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒரு நாள் 1.5 நாள் அதெல்லாம் சொல்லக்கூடாது. 2 இழுத்துட்டு இருக்கு. இல்ல இன்னும் டெலிகாஸ்ட் ஆரம்பிக்கல. இல்ல டெலிகாஸ்ட் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு ரெகுலரா லஞ்ச் பிரேக் விட்டுருக்காங்க. மேம் மேம் வாயில் நிறைய சாப்பாடு இருக்கு. பின்ன மேம்னு கேட்டாலே எப்படி மேம்? ஒரு செம்ம ஃபன் மேம். ஆக்சுவலி நீங்க செம்ம டெரரா இருக்கீங்க பாக்குறதுக்கு. ஃபன் இல்ல மேம், ரியல் லைஃப்ல பயங்கர ஃபன் மேம். நீங்க கேட்கணும் கேரளாவில். ஏன் மேம்? மேம் ஷூட்டிங்ல தான் வந்து செம்ம டெரரா வில்லியா அப்படிலாம் இருப்பாங்க. ஆனா ரூம் யாருக்கு தெரியல. பின்ன இது கேட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியாதா? என்ன மேம் இப்படி சொல்லிட்டீங்க? ஃபர்ஸ்ட் என்னோட பேரு சொல்லணும். சீமா நம்பியார். ஐயோ அல்ல, சீமா ஜி நாயர். நம்பியார் அப்பரே மாற்றியாச்சு. சீமா ஜி நாயர். சீமா நம்பியார் அல்ல, அவங்க வேற. அவங்க வேற ஏதோ ஒரு நம்பியார். ஞான் சீமாஜி நாயர். சீமாஜி நாயர். மேம் மௌன ராகம்ல உங்களெல்லாம் பார்த்து. மௌன ராகத்துல என்னத்தா? சொர்ணாத்த. இதுல மேம் அதான் நான் சொன்ன மாதிரி மேம் வந்து ரியல் லைஃப்ல பயங்கர ஃபன்னு. அதை நான் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். பாத்தீங்களா? இந்த மாதிரி தான் இது எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி பொய் சொல்லும் போது இல்ல இது பொய் இல்ல மேம். உண்மை மேம், எனக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நீங்க வந்து வேற லெவல் ஃபன்னுட்டு. ஆனா சுந்தரி அல்ல. நான் சுந்தரி அல்ல. சுந்தரியா இல்லையா மேம்? ஃபேஸ் ரொம்ப நல்ல அழகு இல்லையே மேம். இப்படிலாம் சொல்லாதீங்க மேம், செம்மையா இருக்கு. அப்ப சுந்தரின்னு சொன்னா என்ன மீனிங்க? அழகுதான்.
பின்ன அது ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் எது மேம்? யாருக்கு ஃபர்ஸ்ட் டைம் மேம்? வீடியோவா? மேம் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அதை கேட்டது. என்ன சொல்லணும் மேம்? இதில் கேரக்டர் பேர் சொல்லுங்க மேம். என்னோட பேர் ராஜராஜேஸ்வரி. ராஜராஜேஸ்வரி. பயங்கர வில்லி மேம். பயங்கர வில்லி இல்லை, சின்ன வெங்காயம் மாதிரி சின்ன வில்லி. எல்லாம் பேசுனீங்கன்னா எப்படி மேம் பயப்படுவாங்க? இல்லை அது பயப்படினது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எல்லாரும் பயப்படுவாங்க. ஓகே மேம். இது இந்த யூடியூப் சேனல். என்ன யூடியூப் சேனல் பேர்? பேர் சாமந்தா கிரணி. என் பேர் தான் மேம். சாமா. ஃபர்ஸ்ட் என் பேரே உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அதே சாமந்தியா? நண்பர்களே வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு சாமந்தா கிரண் மேம். சாமந்தா கிரணா. நான் உங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சு விடுறேன் மேம் லிங்க். அதான் ஃபர்ஸ்ட் அதை அனுப்பிச்சு விடு, அதுக்கப்புறம் என்னோட லிங்கும் அனுப்பிச்சு விடாங்க. நீங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்? இருக்கேன். ஓகே மேம், சொல்லிடுங்க மேம் என்ன யூடியூப் சேனல் இருக்கு. 242 lakhs சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. என்ன மேம் சொல்றீங்க? ஒரு நிமிஷம் மேம். 242 சப்ஸ்கிரைபர்ஸ். அப்ப நீங்க தான் மேம் என் சேனல்ல போட்டு ப்ரோமோட் பண்ணனும். அதை பண்ணனும். இப்போ ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிட்டு அப்படி பூட்டி வச்சிட்டு இருக்காங்க என்னோட யூடியூப் சேனல். இருங்க மேம். 2.5 லட்சம் வச்சிருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ். 3 வருஷமா பூட்டி வச்சிருக்காங்களாம். தயவு செய்து என்ன சேனல் பேர் என்ன மேம்? ஸ்னேகசீமா. அதுக்கு வேற பேரு. ஸ்னேகசீமா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. ஆமா, என் பேரை தான் வச்சிருக்கேன். வினுஷா தேவியா? வினுஷா தேவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள வந்து 100k சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருவாங்க. சோ சில்வர் பட்டன் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. அது வந்த உடனே நான் காட்டுறேன். ஓகே, அவங்க சேனல்ல பாருங்க. மேடம் தூங்குனாங்க. எனக்கு வந்து ஷில்பா அப்படினு யூடியூப் சேனல் எனக்கு இல்ல. எனக்கு வந்து இந்த மத்தவங்களோட யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்க ஏதாவது யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா ஐஸ்வர்யா? பார்க்கறதோட அவ்வளவுதான். ஓகே. ஐஸ்வர்யாவுக்கு வந்து எல்லாமே தெரியும். எந்த யூடியூப் சேனல்ல என்ன நடக்குது, யார் என்ன பண்றாங்க, எல்லாமே அவங்க வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் தான். ஹாய் மேம். ஹாய் மேம். நீங்க யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்பதான் நாங்க சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க. மேம வந்து நீங்க சன் டிவில பார்க்கலாம், விஜய் டிவில பார்க்கலாம், ஜீ தமிழ்ல பார்க்கலாம். இங்க பனிவிழும் மலர் மேடம். அவங்க என்ன பல வருஷமா பார்த்துட்டு இருக்காங்கம்மா. கரெக்ட். மாலா லேட்டஸ்ட் ட்ரெண்டிங். மேமோட ரியல் நேமே மறந்து எல்லாரும் மாலா மாலான்னு நம்ம சிஎம்ஏ சொல்லிட்டாரு மேம். தெரியுது டி மாலா அப்படினு பேன போடு. Thank you மேம். யா பை. ஸோ இப்போ வந்து செகண்ட் ட்ரெஸ் சேஞ்ச் ஃபார் த டே. காலையிலேருந்து ஒரு 11 o'clock மேலே தான் ஷார்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் லன்ச் நாங்கள் வந்து லன்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு அரௌண்ட் இப்போ 6 o'clock தான் வந்து இந்த செகண்ட் ட்ரெஸ் சேஞ்ச் மாற்றிருக்கோம். இந்த வீடு நீங்கள் வந்து உங்களுக்கு இது பரிச்சயமான வீடாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து தென்னல் வந்த இணையத்தோடும்ல ஜூலியோட வீடாக வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ்லையும் இதே வீடு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பனிவிழும் மலர் வனமும் இதுதான் எங்கள் வீடு. இது உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான வீடாக இருக்கும். இது கொட்டிவாக்கத்தில் இருக்குது. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு நார்மல் டே தான். ரொம்ப அப்படியே ப்ரெஷராக அப்படிலாம் இல்லாமல் இட் வாஸ் சில் டே. ஒரு காலையில் ஒரு சீன் எடுத்தாங்க, இப்போது 2வது சீன் எனக்கு போயிட்டுருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து கீட்டோ டயட் பிளானில் இருக்கேன். காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சு, மத்தியானம் லன்ச் வந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு இப்போ லைட்டாக பசிக்குது. ஒரு 6 o'clock ஆச்சுன்னா இந்த வடை போண்டாலாம் கொடுப்பாங்க. பட் கீட்டோவில் இருக்கிறதுனால அதெல்லாம் சாப்பிட முடியாதனால நீட்டாக இது வேறு ஒரு ரூமுக்கு ஒதுங்கி வந்துட்டேன். இந்த வடைக்கு மட்டும் எனக்கு ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் இருக்குது. அது என்னமோ ப்ரொடக்ஷன் வடைனா கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகிடுவேன். ஸோ அதெல்லாம் எதுவும் அந்த வடை வாசனை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமுக்கு ஒதுங்கி வந்துட்டேன். அண்ட் ஐ திங்க் இதுதான் இன்றைக்கி லாஸ்ட் காஸ்டியூம் சேஞ்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். And hopefully, yeah, let's see.